சிலம்பத்திற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் முதல்வர் ஸ்டாலினின் உத்தரவுக்கு எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் கீதா மதுமோகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பிரபல சிலம்பாட்ட வீரர் ஜே.கே. சாமி சிலம்ப பயிற்சி கூடத்தின் தகுதிநிலை சான்றிதழ்கள் வழங்கும் விழா சென்னை ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்காவில் நடைபெற்றது. இந்த விழாவில் 25 பெண்கள் உட்பட 100 பேருக்கு தகுதிநிலை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கோவையில் சிலம்பாட்ட கழகம் நடத்திய கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்று 13 சிலம்ப கலைகளின் சாதனையை செய்து காண்பித்த 47 மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். இந்த விழாவில் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள் கீதா மதுமோகன், அண்ணா பூங்கா நடப்போர் நலசங்கத்தின் தலைவர் நா. மனோகரன், சூளை ராமலிங்க விலாஸ் ஓட்டல் அதிபர் ஏ.எம். இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி மாணவர்களை பாராட்டினர். நிகழ்ச்சியில் பேட்டியளித்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளும் உலக சிலம்பாட்ட கழகத்தின் நிர்வாகியுமான கீதா மதுமோகன் கூறுகையில், சிலம்பக்கலைக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அறிவிப்புக்கு வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்தார். இதன் மூலம் மாணவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிலம்பாட்ட வீரர் ஜே. கிருஷ்ணசாமிக்கும் அவரது மாணவர் மதன்குமாருக்கும் பாராட்டு தெரிவித்து பரிவட்டம் கட்டப்பட்டது கண்டு மாணவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். பிறந்து 3 மாத குழந்தையா ராமாவரம் தோட்டத்துக்கு வந்துட்டேன். அப்போலேருந்து வீட்டில் பயிற்சி பண்ணுவாங்க சிலம்பாலாம். நாங்களும் குழந்தையா இருக்கும் போதே பயிற்சி பண்ணோம். ஆமாம். இப்போ இந்த சிலம்பாட்ட இது ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இல்லையா, அவருடைய தாத்தா திருப்பதி தாத்தா தான் எங்களுக்கு ஆசாமி. எங்களோட வீட்லேயே வந்து அங்கேயே இருந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் படத்துக்காக. அப்போ எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் படத்துக்காக பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது கூட இருந்து பயிற்சி பண்ணி அப்படியே பார்த்து பெரியவங்க ஆகி அப்படியே பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். எல்லா மாவட்டத்துலேயும் போட்டி நடத்துகிறோம். வருஷம் பொங்கல் அன்னைக்கு ராமாவரம் தோட்டத்தில் மாநில அளவிலான போட்டி நடத்துகிறோம். இப்போ சிலம்பம் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதாவது 3% வந்து இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல விஷயம். சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் பேரண்ட்ஸ் அவங்கள அனுப்புவாங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும் 3%. ஏன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து 3% சிலம்பம் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸு அந்த மாதிரி இதுலேயும் கொடுப்பாங்க. அது இல்லாமல் பள்ளிக்கூடத்துலலாம் இப்போ வந்து வாத்தியாராக கவர்மெண்ட் உத்தியோகம் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பிடி மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி சிலம்ப மாஸ்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுப்பாங்க. அது இல்லாமல் போலீஸு யூனிஃபார்ம் வேலைகள் எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பு வரும்போது இன்டர்வியூக்கு போகும்போது 3% இந்த சிலம்பம் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு பாயிண்ட் உண்டு. அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கற்றுக்க ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும், ஆர்வம் காட்டுவாங்க. அது வந்து உடற்பயிற்சிக்கு எல்லாத்துக்குமே நல்ல சிலம்பம் அசோசியேஷன்
மூலியமாக இந்த சாதனை நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை நிகழ்ச்சி நடந்தது. அது மொத்தம் வந்து 2800 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 2800 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கலந்து அது கின்னஸ் சாதனையாக உருவாக்குது. அதோடைய சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் மட்டும் தான் எங்களுக்கு வந்தது. அது அட்டன் பண்ணி அது இல்லாமல் அந்த என்ன கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொன்னால் 13 வகையான ரொட்டேஷன்ஸ் கம்பு வந்து 13 வகையாக நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். அந்த ஒரு ரொட்டேஷனுக்கும் 3 நிமிஷம் கொடுத்துருக்கோம். மொத்தம் 45 நிமிஷம் 13 ரொட்டேஷன் பண்ணி அவங்க ஒரு கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. இது மற்ற இதோட விளையாட்டுகளோட இது என்ன வேறுபட்ட விளையாட்டா? என்ன விஷயம்? வேறுபட்ட விளையாட்டுலாம் விளையாட்டு தான். இது வந்து ஒரு சாதனை நிகழ்ச்சி. ஒரு கம்பில் வந்து ஒரு சாதனை பண்ணணும். இதை ஒரு ஹைலைட்டாக எடுத்து போனதுருக்கு. அது கின்னஸ் ரெக்கார்டு. கின்னஸ் வேர்ல்டுலேயே உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டு தான் முதன்மையாக இருக்காது. அதில் பண்ணணுன்றது ஆர்வத்தில் அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறேன்.